மனச்சாட்சி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி பண்ணுற கொடுமை இருக்கே ரொம்ப அக்கிரம கொடுமை. நல்லவங்க அப்படிங்கிற பேர் வாங்கிறதுக்காக எத்தனை பேர் வாழ்க்கையை வீணாக்குறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. மீனாவெல்லாம் வந்துக்கிட்டு மன்னிக்கவே தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லும். துரோகி யார் அப்படின்னாக்க வந்துட்டு ரோஹிணி அப்படின்னாக்க ரோஹிணியை விட இந்த ரோஹிணியை வந்துட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுல இந்த மீனாவுக்கு ரொம்ப அர்த்தம் உண்டு. மீனா வந்துட்டு அந்த இந்த இந்த சமாச்சாரத்திலேயே வந்துட்டு எவ்வளவு மோசமாக டீல் பண்ணாங்க அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற சமாச்சாரத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி வந்துட்டு இந்த பிள்ளையை அப்படியே ஒதுக்கி வச்சாங்க, இதனால தான் கிடச்சதா எனக்கு அப்படின்னு தைரியமாக திமிராக வந்து பேசு. ஏன்னா அவங்க சொல்லித்தான் கிடச்சா, எனக்கு அவங்கள முன்னுக்கே தெரியும், அதனால தான் கொடுத்தாங்க, எங்கள் டேலண்ட்டுக்காக கொடுத்தாங்க, உங்களுக்காக தரலேன்னு சொல்ல ஒரு பிள்ளையை இதில் குடும்பத்தில் வந்துக்கிட்டு எவ்வளவு நம்புகிறார் அவர் அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணு சொல்லிச்சுங்கிறதுக்காக சொல்லாமல் இருக்கிறதும், கிச்சனில் நின்று அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தால் போதுமா, சோகமாக முகத்தை காமிச்சா போதுமா, காரியம் வேண்டாமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதெல்லாம் இந்த மீனாங்கிற ஒரு ஆள் இருக்கிறதுனால அந்த பிள்ளை எவ்வளோ கெத்தாக வந்துட்டு மாமா காஃபி கேட்குறார் அப்படின்ட்டு வந்து நிற்கிறதும், வந்துட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன அது, நான் உன்னால தான் அப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மீனா விட்டுறாதீங்க, எனக்காகத்தான் கிறிஷுக்காகத்தான், இது உடனே வந்துட்டு கிறிஷோட வாழ்க்கை போயிருந்து தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு முட்டாள்தனமாக என்ன ஆகி போயிடும். கிறிஷை வந்துட்டு அண்ணாமலைக்கு பிடிக்கும், கிறிஷ் தான் ஒரு பொண்ணு பையனாக்கும் பேசாமல் வீட்டில் வச்சுக்க போகிறாரு. சரி இதை விரட்டி விடுவார், சண்டை போடுவார். மனோஜ் இருக்கான், புருஷன் இருக்கிறான், அவர் தாய் கையில் தூக்கி தாங்குற மாமியார் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட வேண்டியதானே. எதுக்கு தேவைன்னா இந்த குடும்பத்தில் இவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு இது நம்பிக்கை துரோகம் இல்லையா மீனா அப்படின்னாக்கா உடனே வந்து அதை நம்ம சொல்லிடுவாங்கிறதுனாலேயே நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் மீனா வச்சே கேட்குற மாதிரி மனச்சாட்சி சீன் வச்சுறாங்க. மனச்சாட்சி சீன் வச்சு மனச்சாட்சி சீனில் வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு சொல்லுது, இல்லை கிறிஸ்காக பார்க்குறேன், கிறிஸ்டோட வாழ்க்கை போயிடும். கிறிஸ்டோட வாழ்க்கை எப்படி போகும், கிறிஸ்டோட வாழ்க்கை எங்கேயா செத்து பிடித்தானே ஆகணும், கிறிஸ்டனுக்கு செத்து போயிடுவானா, இல்லை இந்த பிள்ளை வந்து செத்து போகிற ஆளா அப்படிங்கிற வேண்டியிருக்கு இருக்குது அப்படின்னு இந்த பிள்ளை வந்து குழம்புறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கனாக்க பார்வதி வந்துக்கிட்டு அவரோட வந்து சந்தோஷமாக இருக்கிறதையும், அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கிறதையும், அவங்கள எல்லோரும் பாராட்டுறதையும், அது வந்து சிந்தாமணியோட மகளே வந்து பாராட்டினது பிடிக்காம இவங்களை எப்படியா வெட்டி விட்டுறணும், இதை கெடுத்து விட நினைக்கும்போது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுவும் அந்த பிள்ளை வந்துட்டு பார்வதி, நீ போகிறதுக்கு இருக்க ஒரே புகலிடம் தான் அந்த இடத்துல வந்துட்டு நீ போய் இருக்கிற, அந்த இடத்துல கிளாஸ் நடத்துகிற, யோகா நடத்துகிற, டான்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற, அப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு அந்த பிள்ளைக்கே வந்துட்டு எப்படி துரோகம் நினைக்கிறது அப்படின்னாக்கோ இந்த மாதிரி விஜயா மாதிரி ரோஹிணி மாதிரி ஆட்கள்லாம் வாழவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நமக்கு கடைசியில் வந்துட்டு போய் கான்ட்ராக்டை வாங்கிறாங்க, 10 லட்சம் பணம் வாங்கியாச்சு, என்ன பண்ண போகிறாங்கன்னு